நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு செபி ரெஜிஸ்டர்ட் கம்பெனி அப்படின்னு போட்டீங்கனாலே அந்த லிங்க் உங்களுக்கு வந்துடும். நீங்க வெறும் அந்த கம்பெனி நேமை மட்டும் போட்டீங்கன்னா போதும். அந்த நேமை மட்டும் கொடுத்துட்டு கீழே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்படி ஒரு கம்பெனி இருந்ததுன்னா அதுல வந்துடும். கீழே என்டர் தட்டா போதும். ஜஸ்ட் நீங்க அதை ஒரு செகண்ட் கூட ஆகாது நீங்க வெரிஃபை பண்ணி பாக்குறது. இன்கேஸ் நீங்க சர்ச் பண்ற கம்பெனி செபி ரெஜிஸ்டர்ட் கம்பெனியா தான் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த கம்பெனியில் நீங்க உங்க பணத்தை போட்டீங்கனாலும் அதுல 100% உங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது. குறைஞ்சபட்சம் அவங்க கிட்ட இந்த பிஎம்எஸ் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ இதில் அவங்களோட ஃபோட்டோ, நேம், அவங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் இது எல்லாமே இருக்கும். குறைஞ்சபட்சம் இதை வெரிஃபை பண்ணிட்டாவது அவங்க உங்ககிட்ட பணத்தை கொடுங்க. அப்படி நீங்கள் உங்கள் பணத்தை கொடுத்தாலும் 100% அதுக்கு சேஃப்டியும் அவங்களாலே சொல்ல முடியாது. ட்ரேடிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரிஸ்க் இருக்க ஒரு இடம். யார் பேச்சை கேட்டும் உங்கள் பணத்தை வேற எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம், உங்கள் பணத்தை ஒரு நாள் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்காதீங்க. மார்க்கெட்டில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. யாரோ ஒரு நபர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாரு, மெசேஜ் பண்ணி ஒரு குரூப்ல ஆட் பண்ணி விட்டாரு, கண்டினியூஸா இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இவ்வளவு லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் பேசினாங்க அப்படின்னு தான் வருது. அந்த அப்படி ஒரு சான்ஸ் இருக்கு, அந்த ஃபீல்டுல இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் உங்களை ஆட் பண்ணுறாங்க, உங்களோட விருப்பமே இல்லாமல். ஏன்னா நம்மளே பார்த்துருக்கோம் நிறைய நாள். பட் அதுல உடனே வெளியே வந்துருங்க. அது எல்லாமே அந்த ஸ்கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியல் பாயிண்ட். சார், 2 செய்தி, அந்த செய்தியை பார்த்து தான் நம்ம பேசணுன்னே யோசித்தோம். ஒன்று நாமக்கல்ல நடந்த செய்தி, 4 பேரோட உயிர் போயிருக்கு. இன்னொன்று ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி வந்து கிட்டத்தட்ட 6.8 crores வந்து இழந்திருக்காரு. ரெண்டுமே வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக தான். இந்த செய்தியை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ட்ரேடிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரிஸ்க் இருக்க ஒரு இடம். அங்கே வந்தால் ப்ராஃபிட் மட்டும் வரும், ரிவார்ட் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் அதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு ப்ரூஃப் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது உண்மையாகவும் இருக்கலாம், ஏதாவது ரெடி பண்ணியும் காமிக்கலாம். பட் ஆஸ் எ இண்டிவிஜுவலாக நம்ம பணத்தை ஒரு இடத்துல போடும்பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பணத்தை போட போகிறீங்க, அது ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட கொடுக்குறீங்களோ இல்லை ஒரு கம்பெனி கிட்ட கொடுக்குறீங்களோ, ரொம்ப சிம்பிள். அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க. அவங்க யார், என்ன, எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, உண்மையிலே ட்ரேடிங் தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத முதல்ல பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பணத்தை கொடுங்க. இல்லை, இப்போ இந்த ஓய்வு பெற்ற அதிகாரி கூட 2 ஆப் நேம் சொல்கிறாங்க. ஒன்று எஸ்எம்சி ஆப்பெக்ஸ் ஆப் அப்படின்னு ஒரு பேர்லையும், இன்னொன்று சாரதா கேபிட்டல் அப்படின்ற பேர்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணதா, அந்த 2 ஆப்லையும் இன்வெஸ்ட் பண்ணதா செய்தி வழியாக இருக்குது. இந்த மாதிரி ஆப் நேம் சொல்லும்போது நார்மலாக காமனாக இருக்கிறவங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற பணம் டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது. ஸோ அப்படி சொல்லும்போது இது ஒரு உண்மையான ஆப் தான் அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ரூஃப் காமிச்சா அவங்க நம்ப தானே செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படி வெரிஃபை பண்ணுறது? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த 2 கேசஸ் மட்டும் கிடையாது. போன வருஷம் வரைக்கும், அதாவது 2024 வரைக்குமே இது வரைக்கும் 12 lakhs கேஸுக்கு மேலே நம்ம சிஎஃப் ஆர்எம்எஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சைபரில். ஓகே. ஸோ சிஎஃப்னா என்ன அப்படின்னா சிட்டிசன் ஃபினான்ஷியல் சைபர் ஃப்ராட் ரிப்போர்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். அதில் இது வரைக்கும் 12 lakhs கம்ப்ளைண்ட். ஓகே. 12 lakhs மேலே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதில் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,300 crores ப்ளஸ்க்கு மேலே இந்த ஸ்கேமில் மக்கள் பணத்தை இழந்திருக்காங்க. இதில் எவ்வளோ பணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா யாருக்கும் தெரியாது. இப்போ நான் இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நடந்துருச்சு, இல்லை இனிமேல் பட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ அந்த கம்பெனி பேர் நம்ம ஓப்பனாகவே சொல்லலாம். அப்பெக்ஸ் அப்படின்னும் இன்னொன்று சாரதா அப்படின்னு சொல்லி நம்ம செபி வெப்சைட் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு செபி ரெஜிஸ்டர்ட் கம்பெனி அப்படின்னு போட்டிங்கனாலே அந்த லிங்க் உங்களுக்கு வந்துடும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வெறும் அந்த கம்பெனி நேமை மட்டும் போட்டிங்கன்னா போதும். வேறு எதுவும் நீங்கள் என்டர் பண்ண வேண்டாம், எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அதில் அந்த நேமை மட்டும் கொடுத்துட்டு கீழே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்படி ஒரு கம்பெனி இருந்ததுன்னா அதில் வந்துடும். கீழே என்டர் தட்டா போதும். ஜஸ்ட் நீங்கள் அதை ஒரு செகண்ட் கூட ஆகாது நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்குறது. ஆனால் நீங்கள் அப்படி இன்கேஸ் நீங்கள் சர்ச் பண்ணுற கம்பெனி செபி ரெஜிஸ்டர்ட் கம்பெனியாக தான் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த கம்பெனியில் நீங்கள் உங்கள் பணத்தை போட்டிங்கனாலும் அதில் 100% உங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா ரிஸ்க் இருக்க ஒரு விஷயம் இது மார்க்கெட் அப்படிங்கிறது. இல்லை, எப்படி சார் இப்போ அது நம்ம வெரிஃபை பண்ணுறோம், அந்த மாதிரி நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு ஏதாவது வருது, இல்லை இது வந்து வேலிட் டேட்டா இல்லை அப்படின்ற மாதிரி வருதுன்னா ஓகே இது ஃபேக்குன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அப்படி நேம் லிஸ்டட் ஆகிற கம்பெனிஸ்லேயும் நீங்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா அதில் இருக்கிற ஒரு சார் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்டாக போகிற ஒரு விஷயம் இல்லை. அதை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போது இன்றைக்கி ஒரு ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நாளைக்கு அந்த ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது, பெர்ஃபார்ம் பண்ணாமலும் போகலாம். அப்போ அப்படி இருக்கும்பொழுது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் எல்லாம் நினச்சிக்கிறோம், ஒரு ஃபினான்ஸ்க்கு நம்ம பணத்தை கொடுத்த மாதிரி மாதம் நமக்கு 3% வந்துடும், 2% வந்துடும் அப்படின்னு. பட் மார்க்கெட் அப்படி கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதம் மார்க்கெட் நல்லா ஒரு 100% ஹைக்கில் இருக்கும், அடுத்த மாதம் மார்க்கெட் 200% ஹைக்கில் இருக்கும்.
இதே தான் ஒரு ஸ்டாக்ஸ்க்கும் பொருந்தும். அப்போ அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் நீங்க இதில கண்டிப்பா பார்க்கவே முடியாது. அத நம்ம மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பணத்த குடுத்துட்டோம்னாலே, அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, நமக்கு மாசம் மாசம் பணம் வந்துரும் அப்படின்னு நம்புறோம். முதல்ல அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளிய வாங்க. உங்களோட பணம், நீங்க கஷ்டப்பட்ட பணம், ஒருத்தர நம்பி போடுறீங்க அப்படின்னா, அது முதல்ல ஒரு ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்மான்றத பாருங்க. பார்த்தாலும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ குறைச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா, மார்க்கெட்ல வர நெறைய ஆட்ஸ பார்த்துட்டு, நம்மளும் இத்தன லட்சம் பணம் போட்டா இவ்வளோ வரும் போல அப்படின்ற அந்த மென்டாலிட்டிலேருந்து கொஞ்சம் வெளிய வந்துட்டு, என்ன கேட்டீங்க அப்படின்னா, என்னைக்கா இருந்தாலும் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும், செல்ஃபா நீங்க என்ன பண்றீங்களோ, அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட வரும்னு நான் நெனைக்கிறேன். மத்தவங்கள நம்பி உங்க பணத்த போடுறதுக்கு பதிலா, முதல்ல உங்க டைம இன்வெஸ்ட் பண்ணி, முதல்ல கத்துக்கோங்க. கத்துக்கும்போது தெரிஞ்சிரும். இது நமக்கு இல்ல செட் சார், இதோட ஆகுமா? இந்த பிசினஸ் மாடல் இருக்குல்ல, இந்த பிசினஸ் மாடலோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மாடலோ ஏதோ ஒண்ணு. ம். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன சார் ஆக்சுவலா? நம்ம முன்னாடி வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. இப்ப ட்ரேடிங்னு சொல்றாங்க. ம். அதுக்கு அடுத்த கட்ட கிரிப்டோ கரன்சின்னு போயிட்டாங்க. சோ ஓகே. இந்த ஸ்ட்ரக்சரே என்னன்றத தெளிவுபடுத்த சி முடியுமா? யூசுவலா நம்ம ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்ன்னு சொல்றது எல்லாமே நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருக்க ஸ்டாக்ஸ். அந்த கம்பெனிஸ் நேம் அத சொல்லுவாங்க. ட்ரேடிங் அப்படிங்கிறது அதிலேயே டே ட்ரேடிங் பண்றது அந்த மாரி தான். கிரிப்டோ அப்படிங்கிறது வந்து இந்த பிட்காயின், இந்த எ அந்த மாரி லைட் காயின் அந்த மாரி சொல்றது தான் கிரிப்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. டாலர் அந்த மாரி அதர் கண்ட்ரீஸ் டாலர்ஸ்ல ட்ரேட் பண்றது தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கமாடிட்டீஸ் அப்படிங்கிறது கோல்ட், சில்வர், நேச்சுரல் கேஸ் இதில ட்ரேட் பண்றது தான் கமாடிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். இதில இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே இதில ஏதாவது ஒண்ணு ஏறிட்டே போயிட்டே இருந்திருக்கா? கிடையாது. ஏற்றம், இறக்கம் கண்டிப்பா இருக்கும். அதுதான் சந்தை அப்படிங்கிறது. ஒரு யூசுவலா எடுத்துப்போமே, ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமா இருந்தா விலை அதிகமா இருக்கும். சப்ளை அதிகமா இருந்தா விலை கம்மியா இருக்கும். அப்ப எந்த ஒரு பொருளுக்கும் மார்க்கெட்ல டிமாண்ட் இருந்துட்டு இருக்கவே போறது கிடையாது. ஒரு கட்டத்தில அதுக்கு டிமாண்ட் குறைய போது, காசு குறைய தான் போகுது. அதே கான்செப்ட் தான் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். நீங்க எந்த ஒரு ஏ கிளாஸ் பொருள் நீங்க வாங்கி வச்சாலுமே, அது எல்லா நாளும் மேலேயே இருக்காது. அதோட விலை எல்லா நாளும் நீங்க நினைக்கிற மாரி மேலேயே இருக்காது. கண்டிப்பா அது சரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட இடத்துல போயிட்டு, நீங்க நிரந்தரமா ஒரே மாரி வருமானம் எனக்கு வரும்னு நம்பி நீங்க உங்க உங்க பணத்த ஒரு இடத்துல போடுறது எப்படி நல்லதா இருக்கும்னு நீங்க நம்புறீங்க? கிடையவே கிடையாது. ஒரு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் நீங்க நம்புறீங்க. உங்கள நம்ப வைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அது ஒரு ஒரு 1 நிமிஷம் ஆகுமா அத நீங்க வெரிஃபை பண்றதுக்கு? இப்ப இல்ல, நீங்க நான் இந்த ஸ்ட்ரக்சர் கேட்கிறேன் மீன்ஸ் நான் ரொம்ப காமனான மக்களுக்கு ம். புரியணுன்றதுக்காக கேட்கிறேன். ஆக்சுவலா ட்ரேட்னா என்ன அப்படின்னு கேட்கிறேன். ஓகே, ட்ரேட்னா என்ன? அப்புறம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல இருந்து வருவோமே, ஷேர் ஓகே. மார்க்கெட்னா என்ன? அதை யார் கண்ட்ரோல் பண்றா? ட்ரேட்னா என்ன வித்தியாசப்படுது? ம். அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சி எப்படி வித்தியாசப்படுது? இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, அதுல நமக்கு பேசிக்கா புரிதல் என்ன வேணும்ன்றது கேட்கிறேன். சிம்பிள் சார். இப்போ நம்மகிட்ட ஒரு பணம் இருந்தா, அதிகபட்சம் எல்லாரும் என்ன பண்ணுவோம்? தங்கம் வாங்குவோம். இல்ல ஒரு இடம் வாங்குவோம். ரைட்டா? இந்த தங்கம், இடத்த நாம எதனால வாங்குறோம்? என்னைக்கா இருந்தாலும் அது விலை ஏறப்போது. நமக்கு பணம் தேவைப்படும்போது அத நம்ம வித்து பணமாக்கலாம். அத வாங்க யார் வேணா எப்ப ரெடியா இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அதனால தான் இந்த 2 பொருள நம்ம வாங்குறோம். ஆனா தங்கத்த வாங்கும்பொழுதோ, ஒரு இடத்த வாங்கும்போது நம்ம எவ்வளோ விசாரிப்போம்? இந்த இடம் உண்மையிலேயே இவ்வளோ ரேட்டு தான் போகுதா? நல்ல இடமா? எந்த சிக்கலும் இல்லாம இருக்கா? ஃபியூச்சர்ல கண்டிப்பா இது அப்ரிஷியேட் ஆகுமா? இதெல்லாம் விசாரிக்கிறோம்ல. அதே மாரி தான் இத ஆன்லைன்ல நீங்க பண்ணீங்கன்னா, அதுதான் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படிங்கிறது. இப்ப நீங்க இங்க எப்படி கோல்டு, ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்களோ, அதே மாரி நீங்க அங்க ஐடி செக்டார், பேங்க் செக்டார், ஃபார்மா, ஆட்டோமொபைல் எல்லா செக்டார்ஸ்லயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப நீங்க டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்குற பல ப்ராடக்ட்ஸ், பேங்க்ஸா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள், நெறைய கம்பெனிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாடா மோட்டார்ஸ்னு ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறீங்க. நம்ம டாடா மோட்டார்ஸ் வண்டி இருக்குன்னு நமக்கு தெரியும். அது ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. இப்போ நான் டாடா மோட்டார்ஸ் கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ அந்த கம்பெனி க்ரோ ஆக நான் போட்ட பணமும் இங்க க்ரோ ஆக போகுது. அங்க டாடா மோட்டார்ஸ்ல ஒரு சேல்ஸ் கம்மியானாலோ, இல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஏதாவது நடந்தாலோ, நான் போட்ட காசு குறைய போகுது. ஸோ இதுதான் மார்க்கெட்ல நடக்கிற ஒரு விஷயம். ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல இந்த பொருள் ஏ அப்படிங்கிற ஒரு பொருள் 50லிருந்து ஒரு ரூ. 100க்கு போக போகுதுன்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நான் அந்த 50லேருந்து ரூ. 100க்கு போகுது நான் பை பண்றேன். ஸோ 50லேருந்து ரூ. 100க்கு போனா எனக்கு லாபம். 50லேருந்து ரூ. 20க்கு போனா ரூ. 30 எனக்கு நஷ்டம். ஸோ இது ட்ரேடிங் அப்படிங்கிறது. இந்த இன்வெஸ்ட்மென்ட் ட்ரேடிங் இந்த விஷயத்த தான் கான்செப்ட் இதுதான். இதையே தான் கிரிப்டோல, ஃபாரெக்ஸ்ல எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ பிட்காயின் இருக்கா? இது இவ்வளோ விலைக்கு போக போகுதுன்னா வாங்க போறேன். போனா எனக்கு லாபம். போலனா நஷ்டம். அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து நார்மலா எல்லாருமே அவங்கவங்க யோசிச்சே பண்ணலாமே. இதுல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு? இவங்க ஒரு ஆள்ட்ட சஜஷன் கேட்கணும்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. அந்த துறை சார்ந்து இயங்கக்கூடியவங்களோட அ அ அட்வைஸ் படி அவங்க பண்ணாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, மேபி அவங்க சக்சஸ் ஆகலாம்னு சொல்றீங்கல்ல. ஓகே. அவங்களுக்கு என்ன எலிஜிபிள் இருக்கும்? குறைஞ்சபட்சம் எலிஜிபிள். இந்த ரெகுலேட்டரி எல்லாம் யார் கையில இருக்குன்னா, செபி அண்ட் ஆர்பிஐ கிட்ட இருக்கு. குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு கம்பெனி கிட்டயோ, இல்ல ஒரு இண்டிவிஜுவல் கிட்டயோ நீங்க பணம் குடுக்குறீங்கன்னா, அவங்க கிட்ட போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் சர்வீஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்படி இல்லாம உங்க பணத்த தயவு செய்து குடுக்காதீங்க. நானே தான் ஓப்பனா சொல்றேனே, அப்படி சர்டிஃபிகேட் இருக்கவங்க கிட்ட நீங்க குடுத்தாலே உங்க பணத்துக்கு கேரண்டி கிடையாது.
ஏகப்பட்ட பேர் அப்படி இருக்காங்க. நீங்க சர்டிஃபிகேட் வாங்கின பீப்பிள் கிட்ட குடுத்தீங்கனாலே, மார்க்கெட்ல லாஸ் நான் சொன்னேனா இல்லையா? லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னுவாங்க. இதுல நீங்க யாரையும் எங்கேயும் கேட்க முடியாது. குறைந்தபட்ச ஒரு உத்தரவாதத்த நீங்க அந்த சர்டிஃபிகேட் மூலமா பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் அதுல பண்ணிக்கலாம். நான் இன்னொரு விஷயத்தையும் நான் அதான் சொல்ல வரேன். உங்க பணத்த நீங்க நம்பி குடுக்க போறீங்க. உங்க டைம முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, ஜஸ்ட் உங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணி கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிடும் செட் ஆகுமா, செட் ஆகாதான்னு. இது செட் ஆகாத பீப்பிள் அடுத்த கட்டம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீசர் கேஸ் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரே நாள்ல 6 கோடி எடுத்து குடுக்கல. 30 lakhs, 15, 70, 60 அவருக்கு ஒரு ஃபேக்கான ஒரு ஆப்ப காமிச்சு, உங்க உங்க பணம் இவ்வளோ க்ரோ ஆயிருக்கு அப்படின்ற மாரி அவருக்கு ஒரு ஆசைய காட்டி, இன்னும் கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ராவா போட சொல்லி, அது 6,80,00,000 வந்து நிக்குது. ஓகே. இப்ப அததான் கேட்க வந்தேன். இப்போ வந்து வ நம்ம வந்து இப்போ ஒரு இடம் வாங்குறோம்னு நீங்க எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இப்ப இடம் வாங்க போறோம்னா, அந்த நபர நம்ம நேரடியா பார்த்து, பேசி அந்த இடத்த பார்த்து வாங்க போறோம். இப்ப ஸ்டாக்ன்றது இப்போ ட்ரேடிங்ன்றது கண்ல தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இன்னொன்னு இது ஆன்லைன்ல பண்றாங்க அப்படின்னும்போது, அதுல நம்ம வந்து ரொம்ப என்னென்ன விசாரிக்க வேண்டிய தேவையா இருக்கு? முதல்ல ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் அவ்வளோதான். ஸோ ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் நெறைய இருக்கு. நேம் சொல்லலாமா? சொல்லலாம். Zerodha, Kotak, Angel, 5 Paisa, Motilal இந்த மாரி ஏகப்பட்ட ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அவங்க உங்களுக்கு ஒரு புரோக்கரா ஒர்க் பண்றாங்க. இப்போ நீங்க டாடா மோட்டார் ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க. உங்ககிட்ட பணம் இருக்கு. உங்ககிட்ட இருந்து பணத்த வாங்கி அந்த டாடா மோட்டார் ஸ்டாக்ஸ உங்க அக்கவுண்ட்ல வாங்கி குடுக்குறாங்க. அவ்வளோதான். இவங்கள தான் நம்ம புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த டிமேட் அக்கவுண்ட்ட தான் நம்ம புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த புரோக்கர்ஸ் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்மான்னு பாருங்க. உங்க பணத்த ஒருத்தர்கிட்ட குடுக்க போறீங்க. ட்ரேடிங்கோ இல்ல இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிற பேர்ல உங்க பணத்த குடுக்க போறீங்கன்னா, அவங்க கிட்ட லைசென்ஸ் இருக்கான்றத பாருங்க. ஒரு கம்பெனி கிட்ட குடுக்க போறீங்கன்னா, அந்த கம்பெனி செபி ரிஜிஸ்டர்ட் கம்பெனி கீழ வருதா அப்படிங்கிறத பாருங்க. இது எதுவுமே இல்லையா, தயவு செய்து உங்க பணத்த நீங்களே சேஃபாவது வச்சுட்டு இருங்க. ஆர்டிஎஃப்டிலயாவது போட்டு. ஓகே. இப்போ லைசென்ஸ்ன்றது எப்படி வெரிஃபை பண்றது? ஒரு நபர் ஃபேக்கா கூட லைசென்ஸ் காமிக்கலாம் இல்லையா? வாய்ப்பே இல்ல. செபி ரிஜிஸ்டர்ட் அந்த வெப்சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா, இல்ல அது நீங்க கம்பெனிக்கு சொன்னீங்க. ஒருத்தர் இண்டிவிஜுவலோட நேமையும் நீங்க அதுல போடலாம். ஓகே. அதையும் நீங்க சர்ச் பண்ண முடியும். அந்த இண்டிவிஜுவல் நேம் அதுல வரல அப்படின்னா, தயவு செய்து உங்க பணத்த நீங்க அவர்கிட்ட குடுக்க வேண்டாம். இப்ப எந்த இடத்துல மக்கள் வந்து ஏமாறத் தொடங்குறாங்க? ஓகே. இப்ப இது ஒரு ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஸ்கேம் வந்து எங்க நடக்குது? எங்க மோசடி ஸ்டார்ட் ஆகுது? மோசடி ஸ்டார்ட் ஆகுறதுக்கான ரீசன் மக்கள் எங்க பணத்து மேல இருக்க ஆசையும், அவங்க கிட்ட இருக்க ஒரு எமோஷனல் வீக்னஸும் தான் அதுக்கு காரணம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம கிட்ட ஒரு பணம் கிடைச்சது அப்படின்னா, இதுல எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதாவது ஒரு பொருள்ல தேடிட்டு இருந்த ஒரு காலம் போயி, இல்ல எஃப்டில போடலாம் அப்படிங்கிற ஒரு காலம் போயிட்டு, எங்க போட்டா இது டபுள் ஆகும்? நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இத்தன இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்ல வரேன். இங்க ஃபுல் டைம் ட்ரேடர்ன்னு சொல்லிட்டு இருக்கவங்க பாதி பேருக்கு மேல அவங்க முதல்ல ட்ரேடரே கிடையாது. ஓகே. ஆனா அவங்கள நம்பி தான் நம்ம பணம் குடுத்துட்டு இருக்கோம். மக்கள் குடுக்குறாங்க. ஒரே காரணம் அவர் என்னைக்கோ எப்பயோ பண்ணது, இல்ல யாரோ பண்ண ஸ்கிரீன்ஷாட்ட காமிச்சுட்டு ஒரு 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 ஃபால்ஸ் கமிட்மெண்ட்ட குடுத்துட்டு, அதனால மக்கள் பணத்த வந்து அவங்க கிட்ட குடுக்குற ஸ்டேட்மெண்ட்டே இதுதான். 5 லேக்ஸ் குடுத்தீங்கன்னா, ஒரு 3, 4 மாசத்துல அத 10 லேக்ஸா மாத்திர்றேன். அப்போ ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்பிளோட மைண்ட்ல என்ன ஓடும்? 5 லேக்ஸே எனக்கு 3 மந்த்ஸ்ல டபுள் பண்றாருன்னா, அப்ப என்கிட்ட இருக்க ஒரு 50 லேக்ஸ குடுத்தா? இதுதான் அவங்கள ட்ரிகர் பண்ற பாயிண்ட்டா இருக்கு. ஸோ அதான் சொல்ல வரேன். அவங்கள எமோஷனலா வீக்கா இருக்க பெர்சன்ஸ் மட்டும் தான் அவங்க டார்கெட். இவங்களுக்கு அவங்க சொல்ற நம்பர்ஸ், அவங்க காமிக்கிற ப்ராஃபிட் இவங்களுக்கு ரொம்ப அது ஒரு எனர்ஜெட்டிக்கா போயிட்டு, இருக்கிற பணத்த எல்லாம் ஏன்னா அவர் ஒரு ஐஎஃப்எஸ் அப்படின்னும் பொழுது, அவருக்கு தெரியாத என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இல்ல அவர் பார்க்காத எதுவும் கிடையாது. ஏன்னா அவர் ஒண்ணும் யங்ஸ்டர் ஒண்ணும் கிடையாது. அவர் ஏஜ்க்கு அவர் எவ்வளோ விஷயங்கள் பார்த்திருப்பார். பட் அவரையே இங்க ஸ்மார்ட்டா ஒருத்தனால ஏமாத்த முடியுது அப்படின்னா, அப்போ நார்மல் மிடில் கிளாஸ் பீப்பிள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ட்ரேடிங் அப்படிங்கிறத சரி, முதல்ல ஒரு பிசினஸா பாருங்க. எக்ஸிஸ்டிங்கா நீங்க என்ன இன்கம் நீங்க ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது கூட ஒரு ஆட் ஆன ஒரு இன்கம் வரும். அவ்வளோதான். அந்த ஒரு குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்ப வச்சுக்கோங்க நான் சொல்ல வரேன். இதுல என்னென்ன ஸ்கேம்ஸ் நடக்குது ஆக்சுவலா? யூசுவலா அதுதான் சார். நீங்க 5 லேக்ஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 10 லேக்ஸ் வரணுமா? நான் ஓப்பனா சொல்றேன். ஒரு 3, 4 மாசத்துல அந்த 5 லேக்ஸ் லாஸ் ஆகும். இன்னொரு 10 லேக்ஸ் போடுங்க. அத ரெக்கவர் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னுவான். அடுத்து ஒரு ஃபேக்கா அந்த 10 லேக்ஸ் 20 லேக்ஸ் ஆன மாரி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்ட காமிப்பாப்ல. நம்ம இப்ப என்ன கேட்போம்? வித்ட்ராவல் கேட்போம். அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவான்? ஒரு சார்ஜஸ் இருக்கு. அத கட்டுனீங்கன்னா வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னுவான். திரும்பி அந்த சார்ஜஸ்க்கு ஒரு லட்சக்கணக்குல கட்டுவீங்க. இப்படியே தான் போயிட்டு இருக்கும். வித்ட்ராவல் குடுக்கவே மாட்டான். இது ஒரு விதமான ஸ்கேம். நீங்க ஒரு $1000 இனிஷியலா பே பண்ணுங்க. நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோமே. ஒரு லேடி ஏதோ நாமக்கல் சைடு தான் பார்த்துருந்தோம். முதல் $1000 கட்ட சொல்லுவாங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். மந்த்லி ஏதோ 2% இல்ல டெய்லி 1% ஒரு கட்டத்துல நிக்கும். அந்த நீங்க கட்டின காசுல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட்டு இருக்க போறான். ஒரு நாளைக்கு $4, $5, $10ன்ட்டு. ஒரு கட்டத்துல அந்த ப்ராஃபிட் ஸ்டாப் ஆயிடும். கேட்டா, இப்போ நீங்க 2 பேரும் சேர்த்து விடுங்க. உங்களுக்கு இப்போ 5% வந்துட்டு இருக்கிறது 15% வரும். அந்த 2 பேரும் சேர்த்து விடுறதுக்கான கமிஷன் உங்களுக்கு தனியா வந்துரும் அப்படி. இல்ல ஆள் இல்ல. அப்ப நீங்களே 2 அக்கவுண்ட்ட ஆட் பண்ணுங்க. இன்னொரு $1000 போடுங்க அப்படின்பாங்க.
இது அப்படியே செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், ஒரு காலகட்டத்தில சரி இவங்க நல்லா பேசுறாங்க, நல்லா பண்றாங்க. நம்ம காசு எங்கேயும் போல இங்க தானே இருக்கு. எல்லாம் நம்ம சேர்த்து வைக்கிற மாரி பண்ணுவோம். கடைசியா நமக்கு தானே எல்லாமே வரப்போகுது அப்படின்னு நினைப்போம். அதுவும் கிடையாது. இது ஒரு விதமான ஸ்கேமா நடக்குது. இப்படி பண்ணாலே ஸ்கேம். அந்த MLM கண்டிப்பா. ஸ்டைல்ல ஆள் சேர்த்து விடுறதுன்னு போனாலே ஸ்கேம் இங்க தான். அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் ஒரு ஆள் சேர்க்கலாம். ஏன்னா ப்ராடக்ட் விக்கும்னு. இங்க பணத்த நான் வாங்கி வச்சு ஒரு ஆள் சேர்த்து இது மூலமா என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இதுல எங்க ப்ராடக்ட் பேஸ்ட் எதுனா இருக்கா? சர்வீஸ் பேஸ்ட் எதுனா இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இப்ப Amwayலாம் வந்தாங்க அப்படின்னா, நான் ஆள் சேர்த்தேன்னா, ஆளுக்கு ஒரு பாக்ஸ் வாங்க போறான். எனக்கு ஏதோ என் ப்ராடக்ட் சேல் ஆகுது. எனக்கு காசு வருதுன்னு சொல்லலாம். இதுல எங்க நடக்க போகுது? இங்க என்ன இருக்கு ஃபர்ஸ்ட்டு? கிடையவே கிடையாது. அப்படி யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிருமே நமக்கு. இது ஒரு விதமான ஸ்கேம் நடக்குது. இன்னொரு முக்கியமான ஸ்கேம் என்ன அப்படின்னா, இங்க இருக்க ஒரு ரெப்யூட்டட் புரோக்கர்ஸோட பேர்லயே ஃபேக்கான ஒரு வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிள் Zerodha அப்படின்னா ROODHA. அந்த ஸ்பெல்லிங்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு லெட்டர மட்டும் ஆட் பண்ணியோ, இல்ல ஷஃபிள் பண்ணியோ என்ன பண்ணுவாங்க, அதே பேர்ல பண்ணிடுவாங்க. இப்ப புதுசா இப்ப நீங்க மார்க்கெட்டுக்கு ரொம்ப புதுசு. நான் Zerodhaல ஓப்பன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரிய போறதில்ல. நீங்க டக்குனு அந்த ஆட நீங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு ஃபேக்கான அந்த Zerodha வருது. உள்ள போறீங்க, அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்க, பணம் கட்டுறீங்க, எல்லாம் பண்றீங்க. அவ்வளோதான். அந்த வெப்சைட் பிளாக் ஆயிடும். ஸோ இந்த மாரி ஒரு ஸ்கேம்ஸ் நடக்குது. ரெப்யூட்டட் கம்பெனிஸோட நேம்ல ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்றாங்க. நான் ஏஞ்சல் ஒன்னோட ஆத்தரைஸ்டு பெர்சன். நான் வந்து சர்டிஃபைட் பெர்சன். இந்த ஸ்டாக்ஸ வாங்குங்க, அந்த ஸ்டாக்ஸ வாங்குங்கன்னு. அந்த ஸ்டாக்ஸ் அப்படி ஒரு ஸ்டாக்ஸே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அத அந்த வெப்சைட்ல பேக் எண்ட்ல இருந்து கிரியேட் பண்ணி, இவங்க எல்லாரையும் பணத்த போட வச்சுட்டு, ஏன்னா இந்த ஸ்டாக்க நீ வாங்கணும்னா, அப்ப என்கிட்ட தான் நீ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்போ உங்க பணம் எங்க வரப்போகுது? என்கிட்ட தான் வரப்போகுது. இத வாங்குங்கன்னுமா. அப்படி ஒரு ஸ்டாக்ஸே இருக்க போறதில்ல. நானே இங்கிருந்து உங்களுக்கு பேக் எண்ட்ல ஒரு ஒர்க் பண்றேன். அந்த ஸ்டாக்ஸ நீங்க வாங்கி உங்க அக்கவுண்ட்ல இருக்க மாரி. ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல அது காணாம போயிரும். இது அதான் சொல்ல வரேன். இந்த எல்லா ஸ்கேமுமே சுத்தி சுத்தி எங்க வரும் அப்படின்னா, ஒரு கம்பெனி, ஒரு புரோக்கர் இதுல தான் வரப்போகுது. நான் என்ன சொல்ல வரேன், அது குறைஞ்சபட்சமா நீங்க ஒரு 1 நிமிஷம் அத நீங்க வெரிஃபை பண்ணி பார்க்கிறது. நீங்க டே எண்ட்ல உட்கார்ந்து நீங்க சைபர் கம்ப்ளைண்ட் குடுத்து அத பண்ணி ஏன்னா இதுவரைக்கும் ஓப்பனா சொல்லப்போனா, நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா கூட, அந்த 12 லாக்ஸ் கேஸ்ல இன்னை வரைக்கும் எத்தன அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, இல்ல எத்தன ஃப்ராட்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத, இப்ப லாஸ்ட்டா அசாம்ல ஒரு 2 பசங்கள புடிச்சத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய நியூஸ் நம்ம பார்த்தோமா? இல்ல. ஏன்னா, இதுல எத்தன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியல. எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது. ஸோ நாம தான் இங்க நம்மளோட பணத்த சேஃப்டியாவும் பார்த்துக்கணும். ஒரு இடத்துல குடுக்க போறதுக்கு முன்னாடி அந்த சேஃப்டி மெஷர்ஸையும் நாம தான் ஃபாலோ பண்ணணும். சரி, இப்ப காமனா வரக்கூடிய ஸ்கேம் செய்திகள மோசடி பண்ணிட்டாங்க, பணத்தை இழந்த அந்த செய்திகள்ல காமனா இருக்கிறது என்ன விஷயம்னா, யாரோ ஒரு நபர் WhatsAppல மெசேஜ் பண்ணாரு. மெசேஜ் பண்ணி ஒரு குரூப்ல ஆட் பண்ணி விட்டாரு. கன்டினியூஸா இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இவ்ளோ லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நெறைய பேர் பேசினாங்க அப்படின்னு தான் வருது. அப்படி ஒரு சான்ஸ் இருக்கு. அந்த ஃபீல்டுல இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. ஒண்ணு இந்த வேலைய யார் பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு ஒரு ஆத்தரைஸ்டு டீலரா இருந்தா பண்ணுவாங்க. ஒரு டிமேட் அக்கவுண்ட் புரோக்கர்ஸா இருந்தா மேபி அவங்க பண்ணலாம். அவங்க கிட்டயும் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தா, நீங்க சொன்ன மாரி இன்வெஸ்ட்மென்ட்க்கு சஜஷன்ஸ் பண்ணலாம். அதுக்கு கூட அவங்க ஒரு ப்ராப்பரான ரிசர்ச் அனலிஸ்ட்டா இருக்கணும். இல்ல இன்வெஸ்டர் அனலிஸ்ட்டாவது இருக்கணும். அதுக்கான எக்ஸாம்ஸ் அவங்க கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் இருக்கணும். ஸோ இந்த மாரி ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டில உங்கள ஆட் பண்றாங்க. உங்களோட விருப்பமே இல்லாம ஏன்னா நம்மளே பார்த்துருக்கோம் நெறைய நாள். நமக்கே தெரியாம ஒரு குரூப்ல இருப்போம். நமக்கே தெரியாம ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இருப்போம். பட் அதுலருந்துலாம் உடனே வெளிய வந்துருங்க. அது எல்லாமே அந்த ஸ்கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு இனிஷியல் பாயிண்ட். ஸோ அங்கேயே நம்ம வெளிய வந்துறது நல்லது. ஓகே. இப்போ நார்மலா இறுதியா சார், இப்போ இவ்ளோ டீட்டெயிலா சொன்னீங்க. இறுதியா காமன் மேன் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த விதத்துல? அவன் வந்து ஏமாறாம இருக்க என்ன பண்ணணும் சார்? அவனுக்குள்ள தெளிவு என்ன இருக்கணும் அவனுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு காமன் மேனா இருக்கீங்க. மார்க்கெட்குள்ள வரீங்க அப்டின்னா, இங்க ரிஸ்க் இருக்கு. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நானும் இங்க உட்காந்துக்கிட்டு மார்க்கெட்ல 1000 பேர் சொல்ற மாரி இங்க நெறைய ரிவார்ட் கிடைக்கும். உங்க பணத்த டபுள் பண்ணிடலாம். ரூ. 10,000 போட்டா ரூ. 10,000 எடுக்கலாம். இந்த மாரி ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட் குடுக்குறதுக்கு மார்க்கெட் நெறைய பேர் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களால ஒரு அடிஷனலா ஒரு ஆட் ஆன ஒரு இன்கம்ம ஜெனரேட் பண்ண முடியும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கண்டிப்பா இங்க ரிஸ்க் இருக்கு. அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 3வது முக்கியமான விஷயம், உங்களுக்கு தெரியலையா பண்ணாதீங்க. விட்டுருங்க. ஏன்னா இத்தன நாள் நீங்க பண்ணல ஒண்ணும். இதுல நீங்க ஒண்ணும் பணம் சம்பாரிக்கல. இப்ப மட்டும் திடீர்னு நம்ம இத கத்துக்கிட்டே ஆகணும்னு ஒண்ணும் நமக்கு அவசியம் கிடையாது. நமக்கு வரலையா, தெரியலையா, ஒரு மினிமம் அமௌண்ட் நம்ம லாஸ் பண்ணிட்டோமா, அதுதான் நமக்கான ஒரு அலர்ட் அப்படிங்கிறத நெனச்சு முதல்ல வெளிய வந்துருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், யார் பேச்ச கேட்டும் உங்க பணத்த வேற எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம், உங்க பணத்த ஒரு நாளும் இன்னொருத்தர்கிட்ட குடுக்காதீங்க. மார்க்கெட்ல அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி மீறி நீங்க உங்க பணத்த ஒருத்தர்கிட்ட குடுக்குறீங்க அப்படின்னா, அவரு பிஎம்எஸ் சர்டிஃபைடா இருக்கணும். ஸோ நான் அந்த பிஎம்எஸ் சர்டிஃபிகேட் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எந்த ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கம்பெனி கிட்ட நீங்க அந்த சர்டிஃபிகேட் நீங்க குடுக்க போறீங்க அப்படின்னாலுமே, குறைஞ்சபட்சம் அவங்க கிட்ட இந்த பிஎம்எஸ் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ இதில அவங்களோட ஃபோட்டோ, நேம், அவங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் இது எல்லாமே இருக்கும். ஸோ குறைஞ்சபட்சம் இத வெரிஃபை பண்ணிட்டாவது அவங்க உங்ககிட்ட பணத்த குடுங்க. அப்படி நீங்க உங்க பணத்த குடுத்தாலும் 100% அதுக்கு சேஃப்டியும் அவங்களாலயும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ப்ராப்பரா போகும்பொழுது அவங்க ஃபர்ஸ்ட்டே பாண்ட் அக்ரீமெண்ட் எல்லாம் போட்டுருவாங்க. ஸோ உங்க பணத்த நாங்க மார்க்கெட்ல தான் போட போறோம்.
இதில் ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ உங்கள் பணத்துக்கு நாங்கள் 100% பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறத அவங்களும் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டு தான் நீங்கள் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பிஎம்எஸ் சர்வீஸே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இந்த பிஎம்எஸ் சர்டிஃபிகேட்னா என்ன சார்? இதுவுமே ஃபேக்கா ரெடி பண்ணுவாங்க இல்லையா காமிக்கிறதுக்கு? இதை ஃபேக்காக ரெடி பண்ண வாய்ப்பு கிடையாது. அப்படி உங்ககிட்ட யாராவது ஃபேக்காக ரெடி பண்ணி காமிச்சா அதை நீங்கள் செபியில் போய் டேரெக்டாக அடுத்த செகண்டே நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். அதே சர்டிஃபிகேட் உங்களுக்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒரு காமன் மேனுக்கு நான் பண்ணுற அட்வைஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆகிருக்கலாம், இல்லை இப்போ சமீபத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை போட்டு எங்கேயாவது அது லாஸ் ஆகிருக்கலாம், ஸ்கேமில் போய் முடிஞ்சிருக்கலாம். பட் எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது. ஸோ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ண பாருங்கள். தெரியாத விஷயத்த ஒரு நாளும் பண்ணாதீங்க. அது இந்த ஃபீல்டுன்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி. தெரியாத விஷயத்த கற்றுக்கிட்டு பண்ணுங்க. கற்றுக்கும் போதே தெரிஞ்சிடும் இதில் நம்மளால சர்வே பண்ண முடியும். சில இன்ஃப்ளூயன்சஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்கல்ல, ஓகே, ரெப்யூட்டடான இப்போ ரொம்ப ஜென்யூனான இன்ஃப்ளூயன்சஸ் சொல்லக்கூடியவங்க கூட இந்த மாதிரி ட்ரேடிங் அப்ளிகேஷன்லாம் ப்ரொமோட் நான் இந்த ஃபீல்டில் விட்டுருவோம். நம்ம இந்த ஃபீல்டில் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் வராங்க, ப்ரமோட் பண்ணுறாங்க. ஓகே, இது வரைக்கும் வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸில் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பிஸ்னஸ்க்கு ப்ரமோஷனுக்கு வராங்க. அது மூலிமா பாதிக்கப்பட்ட யாருக்காவது அந்த இன்ஃப்ளூயன்சஸ் எதனா ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. அப்போ இதில் மட்டும் எப்படி எதிர்பார்க்கலாம் நம்ம? இன்ஃப்ளூயன்சஸ் வேலை என்ன சார்? பேசிக்காக ஒரு மீடியாவுக்கு வராங்க, ஒரு ப்ரொமோஷனுக்கு அவங்களுக்கு என்ன பேவோ அதை கொடுத்துட்டு போக போகிறாங்க. அதுக்கு அவங்க டிஸ்க்ளைமர் போட்டுற போகிறாங்க. அவங்க வேலை அவ்வளோதான், கரெக்டுங்களா? ஆனால் ஆஸ் ஒரு இண்டிவிஜுவலாக நமக்கு தான் பாருங்கள், அதையும் பார்க்கணும், டிஸ்க்ளைமரையும் படிக்கணும், இதில் ரிஸ்க் இருக்கோ இல்லையோ நம்ம அது உள்ளே இறங்கணும். எல்லாத்தையுமே இங்கே டேஸ்ட் பண்ணுறவங்க யாருன்னா அந்த இண்டிவிஜுவல் தான். ஸோ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது உங்கள் ஸ்கேமில் உங்கள் பணம் போயிருந்தாலும் சரி, இல்லை ரீசெண்டாக போயிருந்தாலும் சரி, இல்லை ஒரு இடத்துல கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறது நீங்கள் தெரியாமல் இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ரீசெண்டாக உங்கள் பணத்தை கொடுத்து ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்கேமில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, தயவு செய்து எந்த ஒரு தப்பான முடிவுமே அதுக்கு சொல்யூஷனாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ நடந்தது தான். அதை விட்டு வெளியே வருவோம், அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ அதுக்காக என்னோட கைண்ட் அட்வைஸ், எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களை நம்பியும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நீங்கள் ரொம்ப தேவை. வாழ்க்கை எதையும் தாண்டி இருக்குது. ஸோ தயவுசெய்து எந்த தப்பான முடிவும் எடுக்காதீங்க. வெளியே வாங்க, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி.